இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் பை டேல் பிரெக்கென்ரிட்ஜ் கார்னிக். ஸோ இவர் வந்து நவம்பர் 24, 1888 வந்து மிசூரியில் வந்து பார்ன் ஆகிருப்பார். ஸோ மிசூரியில் வந்து பெட்டிசன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இவர் குரூ அப் ஆகிருப்பாருன்றாங்க. அது எங்கே இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் ஆஃப் மேர்வெல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் இப்போ அவர் கரண்ட்டில் வந்து இருக்கார். அதுக்கப்புறம் ரோஸ் ஹில், ரூரல் ரோஸ் ஹில் அண்ட் ஹார்மனி அப்படின்ற ஒன்றும் ஸ்கூல்ஸ் வந்து இவர் அட்டன் பண்ணியிருப்பார் அப்படின்றாங்க. இவர் மேர்வெல்லில் ஹோமர் கேரி மாதிரியான ஆத்தர்ஸோடு வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பார் அப்படின்றாங்க. 1904 வந்து இவருக்கு வந்து 16 ஏஜ். இவரோட ஃபேமிலி வந்து மிசூரியில் இருக்க வாரன்ஸ்பர்கில் தான் வந்து ஃபார்முக்கு மூவ் ஆகிருப்பார். யூத் டேஸில் வந்து இவர் வந்து அத்லெட்டிக்ஸில் வந்து அன்ஸ்கில்டாக வந்து இருக்கிறாரு. ஆனால் பப்ளிக்கில் பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட ஸ்கூல் டிபேட் டீம்லலாம் வந்து ரொம்பவே என்தூசியாஸ்டிக்காக வந்து ஜாயின் பண்ணுறாரு. 1908 வந்து வாரன்ஸ்பர்கில் வந்து இருக்கிற ஸ்டேட் டீச்சர்ஸ் காலேஜில் வந்து அட்டன் பண்ணி கிராஜுவேட்டும் ஆகிடுறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரைட்டிங் என்னென்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் எ ப்ராக்டிக்கல் கோர்ஸ் ஃபார் பிஸ்னஸ்மேன். இது வந்து 1926 வந்து ரிலீஸ் ஆகுது. இதே லேட்டராக வந்து 1932 பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் மென் இன் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இவரோட க்ரௌனிங் அச்சீவ்மெண்ட்டை வந்து சிம்சன் அண்ட் ஷூஸ்டர் பப்ளிஷ் பண்ண ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்றது தான் இவரோட க்ரௌனிங் அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறாங்க. 1936 வந்து டெபியூட்டான பெஸ்ட் செல்லர் புக்கு இது தான் அப்படின்றாங்க. 1948 வந்து இவர் எழுதின ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் இதுவுமே கொஞ்சம் பெட்டரான ஒர்க் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 1932 வந்து லிங்கன் தி அன்னோன் எழுதியிருப்பார். 1931 வந்து இவரோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து டிவோர்ஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நவம்பர் 5 வந்து 1944 வந்து துல்சாவில் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் டாரத்தி பிரின்ஸை வந்து பார்த்துருப்பாரு. ஸோ அவங்களே வந்து மேரேஜும் பண்ணுறாரு. டாரத்தி பிரின்ஸ் வேண்டர்பூல் அப்படின்ட்டு தான் அவங்க நேம். ஆனால் அதுவுமே போய் டிவோர்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இவருக்கு வந்து 2 டிவோர்ஸ் ஆகிடும். ஸோ நியூயார்க்கில் வந்து நவம்பர் 1, 1955 வந்து கேர்னேஜுக்கு வந்து ஹாட்கின்ஸ் டிசீஸால் வந்து இவர் வந்து செத்து போயிருப்பார். ஸோ பெல்டனில் வந்து இவர் வந்து பண்ணிருப்பாங்கன்னா பரி பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன். இப்போ லெசன் என்னென்னா இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் அப்படின்ற எஸ்ஸேல வந்து டேல் என்ன எழுதியிருப்பாருன்னா இவர் ஒரு அமெரிக்கன் லெக்சரர் அண்ட் நிறைய கோர்ஸை வந்து டெவலப் பண்ணுறாரு. லைக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, சேல்ஸ்மேன்ஷிப்பு, கார்ப்பரேட் ட்ரைனிங்கு, பப்ளிக் ஸ்பீக்கிங், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நிறையாவே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எஸ்ஸே வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பேஸ்டான எஸ்ஸே. இதில் வந்து இவரோட ரியல் லைஃப் ஸ்டோரிஸை வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருப்பார். இன்க்ளூடும் ஆயிருக்கும். அதில் அவரும் அந்த மிச்சவங்க பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைலாம் போய் முடிஞ்சிடும், அட்மிட் பண்ணலைன்னா என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்லைனராக வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் வந்து ஆத்தர் வந்து அவரோட மிஸ்டேக்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவரோட டாகை வந்து பெல்ட் கட்டாமல் வந்து லூஸாக வந்து விட்டுருவார். ஸோ அது என்னோடய தப்பு தான் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்குவார். செகண்ட் ஸ்டோரியில் வந்து வேரன் வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். அவரோட மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணி ஃப்ரீ லஞ்ச் வாங்கி இன்னொரு ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி செகண்ட் ஸ்டோரி. தேர்ட் ஸ்டோரி வந்து ஹார்வேல் வந்து அவனோட பெனாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். வந்து அவனோட தப்பை ரியலைஸ் பண்ணி அவனோட சூப்பர்வைசர்கிட்ட வந்து ஸ்கோல்டு வாங்கியிருப்பாருன்றது தேர்ட் ஸ்டோரி. ஃபோர்த் ஸ்டோரி என்னென்னா ஜென்ரல் லீ வந்து வார் ஃபெயிலியர்னால அவரோட மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணி ரியலைஸ் பண்ணிடுவான். ஸோ இவரோட ஜாப்பை வந்து கிரேஸ்ஃபுல்லாக லெஃப்ட் பண்ணிடுறாரு. ஸோ இதனால எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்றது ஃபோர்த் ஸ்டோரி. ஃபிஃப்த் ஸ்டோரி வந்து ஆத்தர் வந்து சைனீஸ் கல்ச்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. சிக்ஸ்த்து எக்ஸாம்பிள் வந்து ஹபர்ட் அப்படின்ற ஒரு ரேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது என்னென்னா அவரோட எனிமியை கூட ஃப்ரெண்ட்ஸை வந்து அவர் சைடை வந்து சேஞ்ச் பண்ணி அவருக்கு எப்போ ரைட்டுன்னு தெரிகிறாரோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவார் அப்படின்றது தான் அபவுட் தி லெசன். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் ரிப்பீட் ஆகும். டேல் வந்து ஒரு வெல்னோனான ட்ரெயினர் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். எதுலன்னா கார்ப்பரேட் ட்ரைனிங் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸில் ஹவு டு வின் அ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ன்ற புக்கில் இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் அப்படின்றத வந்து இவர் எடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் வந்து நம்மளோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த எஸ்ஸேல வந்து கொடுக்குறாரு. இதுதான் ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அ போலீஸ்மேன். ஆத்தர் வந்து அவரோட ரெக்ஸ் டாகை வந்து மசில் ஆர் லேஷ் இல்லாமல் வந்து ஃபாரஸ்ட் பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றாங்க. ஸோ மசில்னால் என்னென்னா மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு மவுத் பீஸ். லீஷ் அப்படின்றது என்னென்னா பெல்ட் மாதிரியான ஒரு மெட்டீரியல். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு திங். இப்படி வந்தால் வந்து அமெரிக்காவில் வந்து லாக்கு அகேன்ஸ்டான ஒன்று. ஸோ நாய்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு லீஷு ஒரு மகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். யாரையுமே அதை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு திங்ஸ்க்காக. ஸோ அவர் அப்படியே விட்டனால இது அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டான ஒரு லா.
ஸோ சாரி, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றாரு. ஸோ ஆத்தர் வந்து ரீசன் என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ்கிட்ட டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக என்னென்னமோ சொல்கிறாரு. பார்க்கில் தான் யாருமே இல்லைல்ல, என் டாகும் ஹார்ம்லெஸ் தான், என் குழந்த மாதிரி யாரையும் கடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி டிஃபெண்ட் பண்ண பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் போலீஸ்மேன் கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் கூட்டிகிட்டு வரீங்க? உங்கள் டாக் ஹார்ம்லெஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் அது என்ன தான் பார்க்கில் யாரும் இல்லைன்னு சொன்னாலும் பட் இட்ஸ் டோட்டலி ராங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இது மாதிரி தப்பாக திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரை வந்து வார்ன் பண்ணிட்டு வந்து போகிறாரு. ஸோ இன்னொரு டைம் இப்படி தான் ஆத்தர் வந்து டாகை வந்து லூஸாக விட்டுறாரு. இப்போ ஆர்கியூ பண்ணாமல் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அக்செப்ட் பண்ணனால போலீஸ்மேனும் ரொம்ப சாஃப்டாக கிரேஸ்ஃபுல்லான வேலை, இனிமேல் டாக் இப்படி விடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அதே போலீஸ்மேன் தான் ஃபர்ஸ்ட் ஹார்ஷாக சொல்கிறாரு அட்மிட் பண்ணாதப்போ, அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஓகே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. செகண்ட் என்னென்னா, த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன் வாரன் வித் அன் ஆர்ட் எடிட்டர். ஸோ வாரன் வந்து ஒரு கமர்ஷியலான ஆர்டிஸ்ட். ஒரு சின்ன சின்ன எரர் வந்தாலும் அவரோட பர்டிகுலர் ஆர்ட் டிரெக்டர்லேருந்து ஆஃபனை வந்து கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பார். என்ன இது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாரன் வந்து இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் அப்படின்ற பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ணது ஒரு மன்னிக்க முடியாத தப்பு தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதனால் எனக்கே நினச்சா அசிங்கமாக இருக்குது, நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்ல அப்படின்னு சொன்னதுனால, இப்போ அவன் அப்படி சொன்னனால அந்த ஆர்ட் டிரெக்டர் வந்து சைக்கலாஜிக்கலாக வேறு மாதிரி வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்றது இந்த ஆர்ட் டிரெக்டரோட வாரனோட ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஹார்வே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிஸ் பாஸ் அப்படின்றது நெக்ஸ்ட்டு. ஹார்வே வந்து ஒரு எரரை வந்து ஃபைன் பண்ணுறாரு. அது என்னன்னா, தப்பான ஒரு அமௌண்ட் வந்து சிக் லீவ் எம்ப்ளாய்க்கு வந்து இவர் கிரெடிட் பண்ணி விட்டுருவார். பட் இந்த டென்ஸ் சுச்சுவேஷனை வந்து இவரால் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். எப்படி சால்வ் பண்ணியிருப்பாருன்ற அந்த விஷயம், அந்த பாஸ் வந்து அவரோட மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ண வந்து அலோவ் பண்ணுறாரு. இது வந்து அந்த பாஸோட ரெஸ்பெக்டை வந்து இவர்கிட்ட வந்து ஏர்ன் பண்ண வச்சுச்சு. ஸோ ஓகே அப்படின்றனால பாஸுக்கும் இந்த ஸ்டாஃபுக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து த ஜென்ரல் லீ அண்ட் பிக்கெட்ஸ் சார்ஜ்னு. ஸோ ஜென்ரல் பிக்கெட் வந்து கான்ஃபிடென்ட் ஆஃப் விக்ட்ரியான ஜென்ரலியை வந்து ஒரு இன்ஃபேண்ட்ரி ஆர்டரிங்கில் வந்து ஃபால்ட் ஃபைன் பண்ணுறாங்க. இதனால் வந்து வார் வந்து ரொம்பவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பர்சன் பண்ண ஒரு தப்புனால வார் வந்து ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ கேல்வரிக்கு லேட்டாக வர்றது, அதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறது, இது தெரிஞ்சு அவரோட ஃபால்ட்டை வந்து இவர் அட்மிட் பண்ணிக்கிறாரு. ஸோ அவரோட போஸ்ட்டை அவரே ரிஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ என்னால் ஒரு வார் ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு, அது காரணம் நான் லேட்டாக வர்றது, நான் உங்கள்கிட்ட பொய்யான ரீசன்ஸ்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜென்ரல்லி என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிட்டு சரி ஓகே இனிமேல் என்னால் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவரோட வேலையை ரிசைன் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் அவங்களோட மத்தியிலன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சைனீஸ் கல்ச்சர் அண்ட் ஹப்பர்ட்ன்றாங்க. 5th எக்ஸாம் வந்து ஆத்தர் வந்து சைனீஸ் கல்ச்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. 6th எக்ஸாமில் வந்து ஹப்பர்ட், அது அவர்கிட்ட வந்து ஒரு ரேரான ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து இருந்துச்சு. அது என்னென்னா, அவரால் அவரோட எனிமியை கூட வந்து ஃப்ரெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அவர் சைடு வச்சுக்க முடியுன்ற ஒரு ஆள் தான் வந்து ஹப்பர்ட். ஸோ இதுலேயும் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனிமியை கூட உன் பேச்சால் இல்லை உன்னோட தாழ்மையால் வந்து உன் கூட உன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கன்க்ளூஷன் என்ன சொன்னார்னா, ஆத்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ண எல்லோருக்கும் பண்ணுற ஃபேவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரைட்டுனா நம்ம பீப்புளை வந்து ஜென்டிலாகவும் டேக்ட்ஃபுல்லாகவும் நம்ம வேலை வந்து திங்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த லெசனை வந்து முடிக்கிறாரு. தேங்க்யூ.